இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இதுக்கப்புறம் கதை கொஞ்சம் நெகட்டிவான ட்ராக்ல போதோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இந்த கதை பாதி நாளே நெகட்டிவ் ட்ராக்ல தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் புதுசாக அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் நமக்கே மைண்டெல்லாம் ஒரு மாதிரி குழப்பி விடுற மாதிரி கொஞ்சம் அட என்னப்பா இது காலங்காத்தால இப்படி பார்த்தாலும் சோகமாக இருக்குது அப்படின்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ சீசன் 1ல் இந்த கதை இதுக்கப்புறம் எங்கேயுமே போகாதோ அப்படின்னு இருக்கும்போது டபக்குன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அம்மா கேரக்டரை அது போட்டு தள்ளினாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ராமமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். ஒரு தடவை கீழே விழுந்து பக்கவாதெல்லாம் அதுக்கப்புறம் சரியாகி திருப்பி அவருக்கு நெஞ்சில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் இப்போ எப்படியோ சரியாக இருந்தாலும் இந்த எபிசோடில் அப்படியே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக பேசுகிறாரு. அதாவது என்னென்ன கதை பாக்கி இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணும்பொழுது செடியன் வாழ்க்கை இப்போ செட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே ஜெனி இன்னும் கம்ப்ளீட்டாக அவரை நம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் எழிலுக்கு வேலையும் கிடைக்கல, படமும் ஒன்றும் செட் ஆகலை. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னொரு குழந்தை பெற்றுக்கல அப்படிங்கிறத பற்றி வருத்தப்படுறாங்க. இனியா பண்ணுறதை எதை பற்றி நினச்சாலுமே யோசிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் குழப்பத்தோடையும் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கோபி இந்த வீட்டை விட்டு போய் கோபின்னு ஒரு கல்யாணம் பண்ணதாங்கிறாங்க. கோபி இந்த வீட்டிலே இருந்திருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லிட்டு இனியா ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருக்க தான் போகிறாங்க. எழில் தான் காதலிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்க போகிறாரு. அவங்களுடைய முன்னாள் கணவர் வந்திருக்க தான் போகிறாரு. கோஸ்ட் கணேசன்லாம் வந்திருக்க தான் போகிறாரு. செடியன் செஞ்ச தப்புக்கும் இது கோபிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கோபி பண்ணதெல்லாம் மோசமான விஷயம்தான். கோபி அடி வாங்க வேண்டிய பீஸ் தான். ஆனால் சும்மா பக்கத்து தெருவில் பாவாடை திருநங்க கேஸெல்லாம் கொண்டு போய் அவர் மேலே போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஸோ இப்போ இந்த வருத்தத்தோட இந்த மன உளைச்சலோட தூங்குறவர் காலையில் எந்திரிக்கவே இல்லைன்னோ இல்லை எந்திரிச்சதுக்கு பிறகு இனியா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு பெரிய பூகம்பமே வெடிச்சு அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் தாத்தா இறந்துடுறாரு. இது இனியாவுக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு அடியாக விழ, இன்னொரு பக்கம் அவர் கடைசியாக சொன்ன கோபமான வார்த்தைகள் இது எல்லா பிரச்சனையும் காரணம் என் பையன் தான். அவன் என்னை பிள்ளையாவே நான் கருதலை நான். ஏன்னா அவன் என்னை அப்பாவாகவே மதிச்சிருந்தா அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பானா. கடன்காரனை பார்த்த மாதிரி பார்த்தான். சொத்து விவகாரம் வீடு விவகாரத்துலலாம் அப்படி கராராக பேசினான் அப்படி அப்படிங்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த கதையோட ஆரம்பமே இந்த மொத்த சீரியலோட ஆரம்பமே நம்ம பல தடவை சொன்ன மாதிரி ராமமூர்த்தி தான். அவர் தன்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு 12th முடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டு இறந்துட்டாருனோன்னா அந்த பிள்ளைய படிக்க வைக்காமல் என்ன பண்ணாருன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற MBA முடிச்ச தான் பையனுக்கு இந்த பிள்ளைய கட்டி வச்சார். பாக்கியாவை கோபி கட்டி வச்சது அப்படிதான். அது மிரட்டி நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இவ்வளோதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணார். கடைசியில் மதிக்கவே இல்லை கோபிங்கிறார். கோபி அவங்க அப்பாவை மதித்து இந்த கல்யாணத்தை பண்ணி விருப்பம் இல்லாத கல்யாணத்தை தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக இவருடைய மரணம் அதனால ராமமூர்த்தி இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு சினாரியோவுக்கு எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி எதிர்மறையான விஷயத்தில் இவர் திருப்பி அந்த கல்யாணம் அந்த மரணம் அதனால காரியம் அப்படின்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் கோபி அப்படியே உடஞ்சி போய் உட்கார, கோபியால் தான் எல்லாம் கோபியை வெள்ள துரத்தை பார்க்க அப்படின்லாம் நடக்கிறத பற்றியும் ப்ளஸ் இனியா காணாமல் போயிட்டு திருப்பி கிடைக்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இல்லை தாத்தாக்கெல்லாம் எதுவும் ஆவானாங்க, அந்த நெகட்டிவான ட்ராக்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக அந்த இனியா பிள்ளையை மட்டும் காணாமல் போயிட்டு திருப்பி கோபி வீட்டுக்கு அங்கே கூட்டு போகிறாங்கிற காட்சி தான் வரப்போகுது அப்படின்னா சொல்லிவிடுங்க. ஒரு 2 வாரம் கழித்து பார்த்துக்கிறேன், எப்படி அந்த ட்ராக்கை முடிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இதுக்கப்புறம் கதை கொஞ்சம்